திமுக தேவை என்றால் சிறுபான்மை மக்களை கழுத்துல காலை வச்சு வீச்சு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆட்சி மீது எதிர்ப்பு என்பது 50% அதிகமா இருக்கு. எதிர்கட்சியா கூட நிச்சயமாக வர முடியாது. நாங்கள் மக்களை சந்திக்காம முதலமைச்சர் ஆயிரணுங்கிற ஒரு மனநிலை விஜய் கிட்ட இருக்கு. பக்குவப்படாத அரசியல் கட்சி மிக ஆபத்தான அரசியலை நடத்துறாங்க. இதெல்லாம் திமுக காரன் சொல்லக்கூடிய பொய்கள், பித்தலாட்டங்கள். திமுக ஒரு மாயை கட்டவிழ்த்து, பொய்களை கட்டவிழ்த்து ஒரு வேறு மாதிரி மாயை உருவாக்குறாங்க. எங்களுடைய ஒற்றை இலக்கு இந்த விடியாத இந்த மக்கள் விரோத ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பின கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு 10% தான். 90% மக்களுடைய கையில் இருக்கு. ஒரு கம்பேரிசன் பண்றது மிகப்பெரிய பாதகச்சே. அரசியல் களத்துக்கு இவர் லாயக்கற்றவர், அரசியல் களம் தெரியாதவர். தடுப்புகள் அவர் வந்து தடுத்திருக்கிறது. இன்றைக்கு மக்களை மீண்டும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ரெட் நியூஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணைய முன்னாள் துணைத் தலைவரும் அதிமுக செய்தி தொடர்பாளருமான திரு ஜவஹர் அலி அவர்கள். சார் வணக்கம். 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 பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் சாமி தரிசனம் செய்கிறதாகவும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே 2021 எலெக்ஷனில் வந்து அதிமுக தோல்வியடைந்தது காரணம் வந்து சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டு. அது மேஜராக அப்படியே திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத திமுக காரர்கள் சொல்கிறத விட அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சொன்னாங்க. அப்படி இருக்கும் பொழுது அயோத்தி மாதிரி ஒரு இஷ்யூவை அவங்க ஹேண்டில் பண்ணவங்க பாஜக. இப்போ திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாற்றுறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு விசிக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. இது உங்களுக்கு ஒரு அழுத்தமாக மாறாதா? ஏற்கனவே வந்து பாஜக கிட்ட வந்து ஆன்மீக தொகுதிகளா கேட்டு வாங்குறாங்க அதிமுக கிட்ட அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டதுனால அதனால அவங்க என்ன பயனடைஞ்சிருக்காங்க? 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுத்துருக்காங்களா? அவர்கள் கொடுத்த வாக்குறுதி சிறை கைதிகளை விடுதலை செஞ்சுருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் தொழில் தொடங்குவதற்காக கடன் உதவி கொடுத்துருக்காங்களா? சிறுபான்மை மக்கள் வாழ்வாதாரம் இந்த ஆட்சியில் ஏதாவது உயர்ந்திருக்கா? இதெல்லாம் இப்போ இந்த முறை சிறுபான்மை மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? நீங்கள் மதத்தை வச்சுட்டு நீங்கள் ஊழல் செய்வீங்க. அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க. சிறுபான்மை மக்களை அடிமை கூட்டமாக வச்சுருப்பீங்க. சிறுபான்மை மக்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்க மாட்டீங்க. சிறுபான்மை மக்களாக கட்சிக்காக உழைத்த சாதி பாசாவாக இருக்கட்டும், ரகுமான் கானாக இருக்கட்டும், ஆயிரம் விளக்கு உசேனாக இருக்கட்டும், நாகூர் அனிபா அவர்கள் சந்ததியினர் இந்த கட்சியில் எந்த பொறுப்பும் எம்எல்ஏ எம்பி கூட ஆகாத நிலையில் இன்றைக்கு திமுக மற்ற அமைச்சர் KN நேருவாக இருக்கட்டும், பொன்முடியாக இருக்கட்டும், கருணாநிதி குடும்பமாக எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் எந்த பொறுப்பும் இல்லை, எந்த பயனும் அடையவில்லை, எந்த லாபத்தையும் அடையவில்லை. அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டு கூட வந்து 3-4 கொடுக்குறீங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் வந்து குறைஞ்சது 15% பிரதிநிதித்துவாவது நீங்கள் கொடுத்துருக்கணும். எதுவுமே பண்ணாத போது ஓட்டுக்களை மட்டும் வாங்கி சிறுபான்மை மக்கள் வாக்கு வங்கியாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முறையும் சிறுபான்மை மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா? பாதுகாப்பாக உணர்றாங்க திமுக. என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்க. பாதுகாப்பு உணர்ந்ததுனால்தான் ஜவஹர் அலிங்கிற ஒருத்தர் அந்த சமூக ஆர்வலர் கொல்லப்பட்டார். இந்த தாம்பரத்தில் இஸ்லாமியர்கள் வீடு 900 வீடுகள் அடிச்சு நொறுக்கு காலி பண்ணாங்க, கோர்ட்டு உத்தரவு கட்டு. அதே மாதிரி தஞ்சாவூரில் அம்மாப்பேட்டையில் வந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வீடுகள் இடிக்கப்பட்டது. முஸ்லீம்கள் வந்து சிறை கைதி விடுதலை செய்யணும், அந்த குடும்பத்தார்கள் வந்து போராடுவதை அடிச்சு நொறுக்கி சிறையில் போட்டீங்க. என்ன பாதுகாப்பு இருக்கு சார் இந்த முஸ்லீம்களுக்கு? CA மாதிரி ஒரு சட்டத்தை வந்து அதிமுக ஆதரிச்சது. ஆர்டிகல் 370 மாதிரி ஒரு சட்டத்தை நீக்கிற சட்டத்தை வந்து சார் நான் கேட்கிறேன். இதெல்லாம் திமுக காரன் சொல்லக்கூடிய பொய்கள், பித்தலாட்டங்கள். இதுல என்ன உண்மை இருக்கு? CAனால தமிழ்நாட்டு முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆர்டிகல் 370னால தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இருக்கா? அதானே பார்ப்பாங்க. அவங்க தமிழ்நாடு மக்கள்னு பார்க்க மாட்டாங்கல்ல, ஒட்டுமொத்தமாக. சரி, இந்தியா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்தியா மக்களுக்கு பிரச்சனை இருக்கா CAனால? சார், ஒரு நாட்டு குடிமகனுக்கு இன்னொரு நாட்டு குடிமகனுக்கு கூட எந்த மக்களும் ஏற்றுக்கிற மாட்டாங்க சார். இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே வளர்ந்து எந்த முஸ்லீமையும் வந்து ஏற்றுக்குருவாங்களா? அவர்கள் இந்த நாட்டின் மீது, இந்த மண்ணின் மீது அதிகமான பற்றுதலும் அந்த வெறியும் கொண்டவர்கள். அதிலெல்லாம் மாட்டுக்கிறது சிறுபான்மை மக்களை அப்படிதான் நீங்க வந்து ஒரு மாதிரியா காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழ் என்ஐஏ சட்டத்துக்கு திமுக ஆதரவு அளிக்கலையா? நீங்க திமுக என்ஐஏ சட்டத்துக்கு இன்னும் சொல்ல போனால் வக்பு சட்டம் பாராளுமன்றத்தில் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து வக்பு சட்டத்தை பின்பற்றி இன்றைக்கு வக்போர்டு அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை விட்டுறலாம் சார். மற்ற மாநிலங்கள்ல நான் ரொம்ப கூட்டணிக்குள்ள போக விரும்பலை. ஏன்னா அது
எல்லாத்துக்கும் அது நெருக்கடியாக மாறும், அதையும் நான் புரிந்துக்கிறேன். ஆனா இல்ல என்ன, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற மாநிலங்கள்ல நீங்க ஒரு திமுக ஒரு மாயை கட்டவிழ்த்து பொய்களை கட்டவிழ்த்து ஒரு வேறு மாதிரி மாயை உருவாக்குறாங்க. அந்த மாயை உடைக்க வேண்டியதான் எங்க போன்றவர்களுக்கு கடமை. நீங்க முஸ்லிம்களுக்கு எதிராக நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய கூட்டணியுடைய தலைமை யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது வரைக்கும் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இது முஸ்லிம்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்திருக்கா? சிஏ போராட்டங்கள்ல சார், சிஏ போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த வாட்டர் பாட்டில் இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் அத்தனையும் கொடுத்த ஒரு எடப்பாடியார் சார். சிறுபான்மை மக்கள் வந்து தமிழ்நாட்டில் போன சிறுபான்மை மக்கள் கொரோனா காலத்தில் டெல்லியில மாட்டிக்கிட்ட போது அவங்களை எல்லாத்தையும் ஒரே தனி ட்ரெயினை பிடிச்சி அதுக்கு ஒரு பெரிய தொகை செலவு பண்ணி வர வச்சவர் சார். நீங்க முஸ்லீம் கலவரங்கள்லாம் எப்போ ஏற்பட்டிருக்கு? திமுக ஆட்சி காலத்தில் தான் ஏற்பட்டிருக்கு. நாகூர் கலவரம் எப்போ ஏற்பட்டது? திமுக ஆட்சி காலத்துல. வீக்கலத்தூர் கலவரம் எப்ப ஏற்பட்டது? திமுக ஆட்சி காலத்துல. கோவை கலவரம் ஏற்பட்டது எப்ப? திமுக ஆட்சி தான். 19 பேர் எப்ப கொல்லப்பட்டாங்க? திமுக ஆட்சிகள். பாபர் மசூதி எப்ப இடிக்கப்பட்டது? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. முஸ்லிம்களுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல எப்ப சார் கஷ்டம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு? முஸ்லிம்களுக்கு எந்த துரோகம் நடந்திருக்குது? நீங்க எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனை காட்டிட்டு இங்கேயே ஒரு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க கூடாது. நீங்கள் அதிமுக தலைமை ஏற்கக்கூடிய கட்சி இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு எந்த விரோதமா செயல்பட்டிருக்கா? நீங்க அந்த கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு முஸ்லிம் தானே சார். கட்டவிழ்த்து அதை பூதாரமாக்கி இப்ப திருப்பரங்குன்றம் விஷயம் போனீங்கன்னா திருப்பரங்குன்றம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்ற வேண்டிய கடமை ஒரு மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா? சட்டத்தின் ஆட்சி நடக்குதே இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி தானே நீங்க வரீங்க. அப்ப பின்பற்றணுமா பண்ணக்கூடாதா? அது தப்பு ரைட்டுங்கிறது அடுத்த விஷயம். ஒரு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் பின்பற்றணுமா கூடாது, அதுதான் கேள்வி. இல்ல சார், நீதிமன்றம் சொன்னதை அவங்க அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா கூட அவங்க ஃபேஸ் பண்ணட்டும். ஆனா அங்க எச் ராஜா அவர்கள் சொல்றாரு, அயோத்தியா மாத்துறது தாண்டா எங்க திட்டமேங்கிறாரு. எச் ராஜாவுக்கு அதெல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் விரும்பல. நான் அதிமுக பற்றி கேளுங்க, பிஜேபி பத்தி. நான் வந்து அதிமுக பற்றி எங்களுடைய எடப்பாடியா எங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதை பத்தி நான் சொல்றேன். மற்றொரு கூட்டணி நாங்க கொள்கை கூட்டணி சேர்ந்திருக்குமா? எங்களுடைய ஒற்றை இலக்கு இந்த விடியாத இந்த மக்கள் விரோத ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதனால தான் பல்வேறு கட்சிகளை இனங்காட்டி இருக்கும். அதுக்கான 2024 கூட்டணி சேர்ந்தோமா? கூட்டணி சேரலையே. இப்ப உள்ள நிலை தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை. இப்படியே போச்சா தமிழ்நாடு சுடுகாடா போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில நீங்க வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லா படுபாதாளத்துக்கு போனா கூட நாங்க கேட்கக்கூடாதுன்னு அர்த்தமா? கூட்டணி சேரக்கூடாது அர்த்தமா? நீங்க பிஜேபியோட திமுக கூட்டணி சேரலையா? உங்க ஆட்சி காலத்துல கோத்ரா கலவரம் நடந்துச்சு, பாபர் மசூதி எல்லாம் கோத்ரா கலவரம் நடந்தது, எவ்வளவு சம்பவங்கள் நடந்தது. அதனால வந்து திமுக வந்து ஒரு புனிதர் இல்லை. திமுக தேவை என்றால் அவர்கள் எப்படி வேணாலும் ஆளு சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தேவை இல்லை என்றால் சிறுபான்மை மக்களை கழுத்துல காலை வச்சு மீச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய நிலைப்பாடு ஓட்டுக்காக சிறுபான்மை மக்களை பயன்படுத்துறது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. 2026 தேர்தலுக்கு இன்னும் 1 மாதங்களுக்கு கம்மியான அறிவிப்பு வெளியாகிறதுக்கு 1 மாதங்களுக்கு கம்மியான நாட்கள் தான் இருக்கு. திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட 19 கட்சிகள் இணைந்ததாக நம்ம பார்க்க முடியுது. முஸ்லீம் பார்ட்டிஸே கிட்டத்தட்ட மைனாரிட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணுற பார்ட்டிஸே ஒரு 4 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. உங்களோட 2024 இருந்து HDPI கூட இன்னைக்கு அங்கே போயிட்டாங்க. பாளையங்கோட்டை தொகுதி கேட்டதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவிற்கு பெரிய அளவில் கூட்டணி சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவங்க 19 பேர் இருக்காங்களே சார் கூட்டணி மட்டுமே. இல்லை, இன்னும் கட்சிகள் சேரும்னு இருக்கிறாரு. எங்கள் ஆந்திராலேருந்து கர்நாடகாலேருந்துலாம் அந்த கட்சிகள் வந்து சேரும்னு நினைக்கிறேன். 19 கட்சியெல்லாம் யாரு சார்? எல்லாம் என்ன ஓட்டு சார்? இப்போ தேமுதிக போயிருக்கு, அதுக்கு என்னுடைய வாக்கு வங்கி 0.4%. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், நீ அதிமுக தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற்ற ஒரு இயக்கம். இன்றைக்கு 10 கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்கும். பலம் என்பது அதிமுக இரட்டையில் எடப்பாடியார், இதுதான் அதிமுகவுடைய பலம். இந்த மக்கள் எதை பார்க்குறாங்கன்னா கடந்த கால ஓட்டு, கடந்த கால ஆட்சி, இந்த கால ஆட்சி. இந்த ஆட்சி மக்களுக்கு விரோத ஆட்சி நடக்குதா? மக்களுக்கு நல்லா இருக்கா? விலைவாசி உயர்ந்து போயிடுச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை. இதை தானே பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவாங்க. கூட்டணி என்பது ஒரு பார்ட், ஆனால் மக்கள் தான் எஜமானர்கள், அவர்கள் தான் ஓட்டு போட போகிறார்கள். கூட்டணி கட்சிகள் ஒரு 10% தான், 90% மக்களுடைய கையில் இருக்கு. மக்கள் யாரை விரும்பாங்க? ஒரு நல்லாட்சியை கொடுத்த எடப்பாடியார் விரும்புவாரா? இன்றைக்கு தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலினை விரும்புவாங்களா? அதனால தேர்தல் களம் நீங்கள் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தல் களம் மோசமான தோல்வியை 1991 திமுகவுக்கு எப்படி ஒரு நிலை ஏற்பட்டதோ அதே ஒரு நிலை ஏற்படும். இன்னும் சொல்ல போனால்
எதிர்க்கட்சியாக கூட நிச்சயமாக வர முடியாது. ஆனா கூட்டணிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். நீங்க அது கூட்டணிக்கான டெஃபினிஷன் நீங்க சொன்னீங்க. கூட்டணியை மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியாதுன்னா, அதான் ஒரு ஆடட் அட்வான்டேஜா அவங்க பார்க்குறாங்கல்ல. என்னன்னா எங்கள நம்பி இத்தனை பேர் வர்றாங்க பாருங்க. அப்ப எங்க சைடு தான் வந்து மொமெண்டம் இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்கல்ல. 2016ல் எத்தனை கட்சி சார் திமுக கூட்டணி இருந்தது? காங்கிரஸ் இருந்தது, மனிதநேய மக்கள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இருந்தாங்க. 2014ல் எத்தனை கட்சி சார் இருந்தாங்க? விசிக காங்கிரஸ் மட்டும் இருந்தது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருந்தது. யார் வெற்றி பெற்றா? அதிமுக ஜெயிச்சு. 2016ல் யாரும் வெற்றி பெற்றா? நாங்கள் வந்து இது தனிச்சு தான் நின்றோம். 2014லையும் தனிச்சு தான் நின்றோம், 2016லையும் தனிச்சு நின்றோம். நாங்கள் தானே வெற்றி பெற்றோம். அப்போ மக்கள் கையில் தான். நீங்கள் கூட்டணி கட்சி என்பது அது அதான் சொன்னேன்னே, நீங்கள் வந்து 10%. ஆனால் இன்றைக்கு இந்த மக்களுக்கு இந்த ஆட்சியின் மீது எதிர்ப்பு என்பது 50% அதிகமாக இருக்குது. அப்போ இது வெல்லுமா அது வெல்லுமாங்கிறதான் பார்க்கணும். அதனால் கூட்டணி கட்சிகளை நம்பி திமுக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ அங்கே பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் இருக்குமா இருக்காதாங்கிறது நிலைமை கூட தெரியல. இன்றைக்கு திருப்பி அடிப்போங்கிறாங்க, ஆட்சியில் அதிகாரம் பங்குங்கிறாங்க. கிரீஷோடங்கிற இன்னைக்கு கூட என்ன பண்ணிட்டாரு, கூட்டணி வச்ச பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீங்கள் மத்தியானமே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டாரு. தாவேக்காவை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பக்கம் அவங்க நாங்கள் 2வது இடத்துக்கு வருவோம்னு சொல்கிறாங்க. களம் வந்து திமுக விசஸ் அதிமுகன்னு தான் நம்ம கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே பார்த்துருக்கோம். இந்த முறை நாங்களும் வந்திருக்கிறோம். அதனால அதிமுக 3rd போயிடுச்சு. நாங்கள் தான் 2வது இடத்துல கூட இல்லை, முதல் இடத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்ட கட்சி எதுனா சின்ன குழந்தை கூட சொல்லிடுறோம் அதிமுகன்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை? பக்குவப்படாத அரசியல் கட்சி, அவர்கள் பக்குவம் இல்லாமல் அரசியலை விட்டு ஓட போகிறாங்க. அவங்க என்றைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு அரசியலில் ஒரு மிக ஆபத்தான அரசியலை நடத்துகிறாங்க. நாங்கள் மக்களை சந்திக்காமே முதலமைச்சர் ஆயிடணுங்கிற ஒரு மனநிலை விஜய்கிட்ட இருக்குது. அது தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் எடுபடாது. 43 பேர் இறந்ததற்கு எந்த விதமான மனசாட்சி உந்துதலும் படாத ஒருவர் இன்றைக்கு மக்களை மீண்டும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கு அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கும். அவருடைய அரசியலுக்கு அது மட்டும் இல்லை, மக்கள் இவரை நிச்சயமாக புறக்கணிச்சிருவாங்க. சிலர் அதாவது அரசியல்னா என்ன, ஆட்சினா என்ன, அதிகாரம் என்ன, எப்படி அரசியல் செய்யணும் இது தெரியாத சில இளைஞர்கள், அவருடைய சினிமா ரசிகர்கள், அவருடைய போதையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே, போதையில்னா நடிப்பு போதையில், அவர் நடிப்பு போதையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அவரை பின்பற்றுகிறார்கள் ஒழிய ஆக்கப்பூர்வமான அரசியல், அறிவுபூர்வமான அரசியல், ஆரோக்கியமான அரசியல் தெரிந்தவர்கள் நிச்சயமாக தாவேக்காக்கு ஓட்டு போடவே மாட்டார்கள். எம்ஜிஆரை இதே மாதிரி தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருந்தார். இப்போ என்னையும் அதே மாதிரி தான் சின்ன பையன்னு பேசுகிறாங்க, ரொம்ப மலினமாக பேசுகிறாங்க. ஆனால் நானும் அதே மாதிரி வருவேன்னு சொல்கிறாருல்ல. அவர் சொல்லலாம், ஆனால் அது மக்களிடையே. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஒரு கம்பேரிசன் பண்ணுறது அதாவது ஒரு மிகப்பெரிய பாதக செயல். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 52லேருந்து அரசியலில் இருக்கிறவர். அவர் ஒரு முதலமைச்சரையே நாட்காலியில் கருணாநிதியை உட்கார வச்சவர். பேரறிஞர் அண்ணாவினுடைய இதயக்கனி. அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து பயணித்தவர், அரசியல் களம் எப்படி என்று தெரிஞ்சவர். அது இல்லாமல் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை மக்களுக்கு வாரி கொடுத்தவர். விஜய் என்ன இலங்கை தமிழர்களுக்காக டொனேஷன் கேட்க ஒரு டைமில் வெறும் 500 ரூபாய் கொடுத்தவர். அது வந்து மலை, இது வந்து சாதாரண ஒரு மடு. ஆனால் மக்கள் அவர் பின்னாடி திரள்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. நேற்று கூட அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக வேண்டாம்னு அது. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் வரும்பொழுது கூட இல்லைங்க, அந்த பாதிக்கப்பட்ட நபர் மேலே தான் அந்த குற்றம் சுமத்துறாங்க கட்சிக்காரங்க. தனிப்பட்ட விஷயங்களே நம்ம பேச வேணாம், அது வந்து அவருடைய பர்சனலு. ஆனால் அரசியல் களத்துக்கு இவர் லாயக்கற்றவர், அரசியல் களம் தெரியாதவர். அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்புக்கள் அவர் வந்து தடுத்திருக்கிறது. ஆதவ அர்ஜுனா யார்? லாட்டரி வியாபாரி. புஸ்லி ஆனந்த் யார்? சாராய வியாபாரி, பார் நடத்தக்கூடியவர். இதை சுற்றி இருக்கக்கூடிய இவர் யார்? செங்கோட்டையன் யார்? ஏற்கனவே ஊழல் பேர் வழியால் தண்டிக்கப்பட்டவர். இது நீங்கள் இவர்கள் எல்லாம் அவர்களை வந்து ஒரு வழியாக கொண்டு போகிறாங்க. அரசியல் ஆசையை அவர் காட்டி இன்னைக்கு வந்து அவரை வந்து பயன்படுத்தி கொண்டு இப்போ போயிருக்காங்க. அதை வந்து கை கால் தெரியாமல் புரியாமல் இவர் வந்து தேவையில்லாத பேச்சுக்களாக பேசுகிறார். அதிமுகனுடைய அரசியல் வரலாறு, ஆட்சி திறன் எப்படி இருந்தது, எத்தனை வருட காலம் ஆட்சி,
எப்படி மக்களுக்கு சேவை செய்திருக்கு, தமிழ்நாட்டை எப்படி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை எப்படி முன்னணி மாநிலம் ஆக்கியிருக்காங்க என்பதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் எழுதி கொடுத்ததை வந்து படிக்கிறாரு. அதனால் வந்து அவரை பற்றி அதிகப்படுத்தி பேசி நாம் வந்து நேரத்தை வீணாக்க வேணாம். மக்கள் அவரை வீணாக்கி விடுவார்கள். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. 2026 தேர்தல் களம் எப்படி பார்த்தாலும் சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் எப்படி யார் வெற்றி பெறுறாங்க என்னங்கிறது மே மாதம் தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நன்றி சார். வணக்கம்.